ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மலைகளுக்கும் அடர்ந்த காடுகளுக்கும் அப்பால் மேகங்களுக்கு நடுவுல ஒரு அழகான தேசம் இருந்துச்சு. அந்த ஊரோட பேரே ரோஜா தேசம். ஏன்னா அந்த ஊர்ல நீங்க எங்க திரும்பினாலும் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் விதவிதமான ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கும். காத்து அடிச்சா போதும் அந்த ஊரே சென்ட் அடிச்ச மாதிரி மணக்கும். அந்த ஊர் அரண்மனையில ஒரு ராஜகுமாரி வாழ்ந்துட்டு வந்தா. அவ பேரு ரோஸ் பிரின்சஸ். அவளை ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னு அவரை ஒரு தடவை பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஏன்னா அவளோட தலைமுடி சாதாரண முடி இல்ல, நல்ல ரத்த சிவப்பான ரோஜா பூக்கள் மாதிரி செக்க சிவப்பா பட்டு மாதிரி நீளமா இருக்கும். சூரிய வெளிச்சம் அவன் முடி மேல படும்போது அது தங்கம் மாதிரி ஜொலிக்கும். இந்த இளவரசிக்கு ரோஜா பூக்கள்னா உசுரு. காலையில எழுந்த உடனே அவன் நேரா போறது தோட்டத்துக்கு தான். பூக்கள் கிட்ட பேசுவா, அதுங்களுக்கு தண்ணி ஊத்துவா. அவ அன்பா தொட்டாலே போதும் வாடின செடி கூட துளிர் விட்டுரும். அவ்ளோ ராசியான கை அவளுக்கு. ஆனா அவகிட்ட இருந்த உண்மையான சக்தி வேற ஒண்ணு. தினமும் சாயங்காலம் சூரியன் மறையிற நேரம் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் வயல்ல வேலைய முடிச்சிட்டு களைப்பா வீட்டுக்கு திரும்புவாங்க. இருட்டு பரவ ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ரோஸ் பிரின்சஸ் அரண்மனையோட உச்சாணி கொம்புல இருக்கிற பால்கனிக்கு வருவா. அவ வந்ததும் ஊரே அமைதியாயிரும். எல்லாரும் ஆவலா அண்ணாந்து பாப்பாங்க. இளவரசி மெதுவா தன்னோட 2 கைகளையும் சேர்த்து லப் லப் லப்னு 3 தடவை தட்டுவா. அவ கை தட்டுன அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடியே வானத்திலிருந்து ஒரு சின்ன தங்க பறவை பறந்து வரும். அது சாதாரண பறவை இல்ல, அதோட ஒவ்வொரு இறகும் தங்கத்துல செஞ்ச மாதிரி ஜொலி ஜொலிப்பா இருக்கும். அது நேரா வந்து இளவரசியோட தோள் மேல மெதுவா உட்காரும். அது உட்கார்ந்த உடனே ஒரு அதிசயம் நடக்கும் பாருங்க. இளவரசியோட அந்த சிவந்த முடி திடீர்னு 1000 விளக்கு எரிஞ்சா மாதிரி பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்கும். அந்த அரண்மனை முழுக்க அந்த சிவப்பு வெளிச்சம் பரவும். அப்போ அந்த தங்க பறவை ஒரு மெல்லிய ராகத்துல கீச் கீச்னு பாட ஆரம்பிக்கும். அதுக்கு சுருதி சேர்க்கிற மாதிரி நம்ம இளவரசியும் தன்னோட பட்டு போன்ற குரல்ல தாலாட்டு பாட ஆரம்பிப்பா. கண்ணே உறங்கு, கனவே நீவா, வெண்ணிலா தூங்குது, விண்மீன் தூங்குது, என் மக்களின் கவலைகள் காற்றோடு போகட்டும் அப்படின்னு அவ பாட ஆரம்பிச்சா அந்த பாட்டு சத்தம் காத்துல மிதந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகும். அந்த பாட்டை கேக்குற அடுத்த நிமிஷமே அழுதுட்டு இருக்கிற குழந்தை சிரிச்சுக்கிட்டே தூங்கிரும். களைப்பா இருக்கிற பெரியவங்க அப்படியே அயர்ந்து தூங்கிருவாங்க. முக்கியமா அவங்க தூக்கத்துல கெட்ட கனவுகளே வராது. முழுக்க முழுக்க இனிமையான தேவதை கனவுகள் தான் வரும். இது பல வருஷமா அந்த ஊர்ல நடந்துட்டு இருந்த ஒரு அழகான வழக்கம். இப்படி அந்த ஊரே சந்தோஷமா இருந்தா அது யாருக்கு பொறுக்கும்? அந்த ஊருக்கு வெளியில சூரிய வெளிச்சமே படாத ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பாழடைந்த குகை. அந்த குகைக்குள்ள ஒரு கொடூரமான சூனியக்காரி வாழ்ந்துட்டு வந்தா. அவளை பார்க்கவே பயங்கரமா இருக்கும். வளைஞ்ச முதுகு, நீளமான மூக்கு, தலை முழுக்க நரைச்ச முடி, கண்ணுல எப்பவுமே ஒரு வன்மம். அவளுக்கு இந்த உலகத்துல யாராவது சிரிச்சா பிடிக்காது. சந்தோஷமா இருந்தா வயிறு எரியும். குறிப்பா நம்ம ரோஸ் பிரின்சஸ் பாடுற அந்த பாட்டு அவளுக்கு பெரிய இம்சையா இருந்துச்சு. தினமும் சாயங்காலம் அந்த பாட்டு சத்தம் காத்துல மிதந்த அந்த காட்டுக்குள்ளேயும் வரும்ல, அதை கேட்கும் போதெல்லாம் அவ காதை பொத்துக்குவா. நிறுத்துங்கடி, எப்ப பாரு பாட்டு பாட்டு, இவ பாடுறத என்னால கேட்கவே முடியல. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா தூங்குறாங்க, ஆனா என்னால மட்டும் நிம்மதியா இருக்க முடியலையே. இவளுங்க சந்தோஷத்தை இப்பவே அழிக்கிறேன் பாரு அப்படின்னு அந்த சூனியக்காரிக்கு பொறாம தீயா எரிஞ்சது. ஒரு நாள் அவ முடிவு பண்ணா, இனிமே இந்த பாட்டு சத்தம் கேட்கவே கூடாதுன்னு. உடனே அவ தன்னோட பழைய பெட்டிய திறந்து ஒரு மந்திர கோலை எடுத்தா. தன்னோட பறக்கிற துடப்பத்துல ஏறி வேகமா அரண்மனையை நோக்கி பறந்து போனா. பால்கனில நின்னு பாடிக்கிட்டு இருந்த இளவரசிக்கு முன்னாடி போய் அந்த சூனியக்காரி அந்தரத்துல நின்னா. இளவரசி பயந்து போய் பாட்டை நிப்பாட்டினா. சூனியக்காரி ஒரு பயங்கரமான சிரிப்பு சிரிச்சுட்டு, ஏய் ரோஜா பொண்ணே, உன் குரல் தானே எல்லாருக்கும் சந்தோஷத்தை தருது. இனிமே உன் குரலும் எடுபடாது, உன் அழகும் எடுபடாது அப்படின்னு கத்துனா. பிறகு ஒரு விசித்திரமான மந்திரத்தை சொன்னா. அலமாம், அழகிலா, இருள் சூழட்டும், ரோஜாக்கள் நிறமிழக்கட்டும், இளவரசியின் ஒளி மங்கட்டும். அப்படி அவ சொல்லி முடிச்ச அடுத்த நொடியே, ஐயோ, பார்க்கவே நெஞ்சு பதபதிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இளவரசியோட அந்த சிவந்த முடி கண்ணிமிக்கிற நேரத்துல கருகருன்னு அடுப்பு கறி மாதிரி கருப்பா மாறிடுச்சு. அவளோட முகத்துல இருந்த அந்த தெய்வீகமான ஒளி அணைஞ்சு போச்சு. சூனியக்காரி வெற்றி களிப்புல, ஹஹஹா,
இனிமே பாடு, எவன் தூங்குறான்னு பாப்பேன் அப்படின்னு மறைஞ்சு போயிட்டா. இளவரசிக்கு ஒண்ணுமே புரியல. ஓடி போய் கண்ணாடிய பார்த்தா. அவளோட அழகான முடி இப்படி அலங்கோலமா இருக்கிறத பார்த்து அவளுக்கு அழுகையா வந்துச்சு. என்னடா இது, என் முடி ஏன் இப்படி கருப்பா மாறிடுச்சு அப்படின்னு கதர்னா. ஆனா நேரம் ஆயிடுச்சு. மக்கள் பாட்டுக்காக காத்துட்டு இருப்பாங்களேன்னு நினைச்சு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு பால்கனிக்கு போனா. வழக்கம் போல கை தட்டுனா. அந்த தங்க பறவை வந்தது. ஆனா இந்த முறை அது இளவரசி தோள் மேல உட்கார்ந்தக்கும் எந்த அதிசயமும் நடக்கல. முடி ஜொலிக்கல, வெளிச்சம் வரல. இருந்தாலும் பரவாயில்லன்னு இளவரசி பாட ஆரம்பிச்சா. ஆனா அவளோட அந்த கருப்பு முடியோட அவ பாடின பாட்டு மக்களுக்கு நிம்மதிய தரத்துக்கு பதிலா பயங்கரமான விளைவு கொடுத்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த ரோஜா தேசமே தலைகீழா மாறிடுச்சு. மக்கள் பெட்டுக்கு போனாங்க. ஆனா கண்ணை மூடின உடனே அவங்களுக்கு அழகான கனவுகள் வரல. அதுக்கு பதிலா பயங்கரமான கெட்ட கனவுகள் வர ஆரம்பிச்சது. சிலருக்கு பாம்பு துரத்துற மாதிரி கனவு, சிலருக்கு மலையிலிருந்து விழுற மாதிரி கனவு. சின்ன குழந்தைங்கள்லாம் அம்மா பூதம் வருதுமா, பயமா இருக்குமா அப்படின்னு ராத்திரி முழுக்க அலறி அடிச்சு எழுந்து அழுதாங்க. எந்த அம்மாவாலையும் அவங்க குழந்தைய தேத்த முடியல. அந்த ராத்திரி முழுக்க அந்த ஊர்ல அழுகை சத்தம் தான் கேட்டுச்சு. அன்னிக்கு சாயங்காலம் இளவரசி பால்கனிக்கு போய் அந்த தங்க பறவைக்காக காத்துட்டு இருந்தா. பறவை வந்ததும் அதோட கால்ல விழுந்து அழாத குறையா கேட்டா, என் அன்பு பறவையே, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என் மக்கள் கஷ்டப்படுறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு நல்ல கனவுகள் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த சாபத்தை எப்படி முறியடிக்கிறது? ப்ளீஸ் சொல்லு. அந்த தங்கப்பறவை இளவரசியோட காது கிட்ட வந்து ரகசியமா சொல்லுச்சு. இளவரசி, இது அந்த சூனியக்காரியோட வேலை. ஆனா கவலைப்படாதீங்க, பரிகாரம் ரொம்ப சுலபம். ரோஜாக்கள் உன் முடியை சிரிக்க வைக்கும். லெட் த ரோசஸ் மேக் யோர் ஹேர் ஸ்மைல். இதுதான் வழி. ரோஜாக்கள் என் முடியை சிரிக்க வைக்குமா? அப்படின்னா என்ன? இளவரசி யோசிச்சா. அவளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அவளோட முடியோட சக்தியே அந்த ரோஜா நிறம்தானே. அவ உடனே அரண்மனை வேலைக்காரங்களை கூப்பிட்டு, சீக்கிரம் தோட்டத்துல இருக்கிற நல்ல சிவந்த ரோஜா பூக்களை பறிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா. ஒரு பெரிய தொட்டி நிறைய தண்ணி எடுத்து அதுல கூடைகள் கணக்கா ரோஜா இதழ்களை கொட்டினாங்க. அந்த தண்ணியே ரத்தம் மாதிரி செக்க சிவப்பா மாறுச்சு. அந்த அறை முழுக்க ரோஜா வாசனை கும்முன்னு வீசுச்சு. மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு தன்னோட அந்த கருப்பு முடிய அந்த ரோஜா தண்ணிக்குள்ள நினைச்சா. ஒரு சில நொடிகள் கழிச்சு தலைய வெளியெடுத்து சிலிர்த்தா. என்ன ஒரு ஆச்சரியம்! தண்ணியில நினைச்ச அடுத்த நிமிஷமே அந்த கருப்பு நிறம் மாயமா மறைஞ்சு அவளோட முடி பழையபடியே தகதகன்னு மின்னக்கூடிய சிவப்பு நிறத்துக்கு மாறிடுச்சு. அவ முகம் மறுபடியும் பிரகாசமாச்சு. ஆஹா, என் முடி சரியாகிடுச்சு, அந்த பறவை சொன்னது உண்மைதான் அப்படின்னு இளவரசி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. அன்னிக்கு ராத்திரி அவ பாடினப்போ மேஜிக் ஒர்க் அவுட் ஆச்சு. மக்கள் எல்லாரும் மறுபடியும் நிம்மதியா தூங்குனாங்க. ஊரே அமைதியாச்சு. இத தன்னோட மந்திர கண்ணாடியில பார்த்த அந்த சூனியக்காரிக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. கையில இருந்த கண்ணாடிய தூக்கி போட்டு உடைச்சா. என்னது, நான் போட்ட சாபத்தையே முறியடிச்சிட்டாளா? சாதாரண ரோஜா பூவை வச்சு ஜெயிச்சிட்டாளா? இருடி, உன்னை வெச்சுக்கிறேன் அப்படின்னு வெறியோட கிளம்பினா. இந்த முறை அவன் நேரா வரல. காட்டுக்குள்ளேயே நின்னுகிட்டு வானத்தை பார்த்து கைய உயர்த்தினா. ஒரு மிக பயங்கரமான சூனியத்தை ஏவினா. அலமாம் அழகிலா அப்படின்னு கத்திட்டு, இனிமே இந்த நாட்டுல பரிகாரம் பண்ண ஒரு ரோஜா பூ கூட இருக்கக்கூடாது. எல்லா பூக்களும் வாடி போகட்டும், செடிகள் எல்லாம் சாம்பலாகட்டும் அப்படின்னு சபிச்சுட்டு ஓடி போயிட்டா. அந்த சாபம் ஒரு கருப்பு புகை மாதிரி ஊருக்குள்ள நுழைஞ்சது. அது பட்ட இடமெல்லாம் கருக ஆரம்பிச்சது. அடுத்த நிமிஷமே அந்த நாட்டுல இருந்த அத்தனை ரோஜா செடிகளும் தீப்பிடிச்ச மாதிரி கருகி போச்சு. இளவரசியோட தோட்டத்துல இருந்த ஆயிரக்கணக்கான பூக்கள் சாம்பலா மாறிடுச்சு. ஒத்த பூ கூட மிஞ்சல. பாவம் இளவரசி, அவ முடி மறுபடியும் கருகருன்னு கருப்பா மாறிடுச்சு. அவ அழுதுகிட்டே ஓடி போய் பார்த்தா தோட்டம் முழுக்க வெறும் சாம்பல் தான். அவளோட வேலைக்காரங்க ஊர் முழுக்க மூல முடுக்கெல்லாம் தேடியும் ஒரு ரோஜா இதழ் கூட கிடைக்கல. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? என் முடிய சரி பண்ண பூவே இல்லையே, என் மக்களை எப்படி காப்பாத்துவேன்
அப்படின்னு இளவரசிக்கு அழுக தாங்கல. பால்கனில நின்னு தேம்பி தேம்பி அழுதா. அவ கண்ல இருந்து வந்த கண்ணீர் துளிகள் அப்படியே முத்து முத்தா கீழே இருந்த காய்ந்து போன தோட்டத்துல விழுந்துச்சு. டப் டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. சரியா அந்த நேரத்துல அந்த வழியா ஒரு அழகான இளைஞன் குதிரையில வந்துட்டு இருந்தான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம இளவரசியோட சின்ன வயது நண்பன். அவனும் பக்கத்து நாட்டு ராஜகுமாரன் தான். அவன் இளவரசி அழறத பார்த்துட்டு பதறி போய் ஓடி வந்தா. ரோஸ், ஏன் அழற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். அவ கண்ணீர் துளிகள் தரையில விழுந்த இடத்துல அவன் போய் நின்னான். அப்போ அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன மரப்பெட்டியை எடுத்தான். அந்த பெட்டிய திறந்தா அதுக்குள்ள பளபளன்னு ஒரே ஒரு சிகப்பு முடி இருந்துச்சு. இளவரசிக்கு ஆச்சரியம். இது இது எப்படி உன்கிட்ட? அப்போ அந்த இளைஞன் சொன்னா, ஞாபகம் இருக்கா ரோஸ், 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம இதே தோட்டத்துல கண்ணாமூச்சி விளையாடினோம். அப்போ உன் தலைமுடியில இருந்து ஒரு முடி ரோஜா பூ செடியில சிக்கிடுச்சு. அத நான் பத்திரமா வச்சிருந்தேன், ஏன்னா உன் ஞாபகம் எனக்கு எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அவ அந்த ஒத்த முடியை எடுத்து இளவரசியோட கண்ணீர் விழுந்த ஈரமான மண்ணில வச்சான். அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. அந்த கண்ணீரும், அதாவது அன்பின் அடையாளம், அந்த சிகப்பு முடியும், அதாவது நட்பின் அடையாளம் சேர்ந்த உடனே அந்த இடத்துல இருந்து விர்ருன்னு ஒரு செடி வளர ஆரம்பிச்சது. மாயாஜாலம் மாதிரி அந்த செடி பெருசாகி கண் முன்னாடியே ஒரு பெரிய அழகான ரோஜா பூவை கொடுத்துச்சு. அந்த ஊர்ல மிஞ்சி இருந்த ஒரே ஒரு ரோஜா அதுதான். அந்த இளைஞன் அந்த ரோஜா பூவை பறிச்சுக்கிட்டு நேரா இளவரசி கிட்ட ஓடி வந்தா. ரோஸ், அழாத, இதோ உனக்கான ரோஜா. இது சாதாரண பூ இல்ல, நம்ம நட்போட சக்தி அப்படின்னு கொடுத்தான். அவனை பார்த்ததும் இளவரசிக்கு அழுகையும் சிரிப்பும் ஒன்னா வந்துச்சு. அந்த ரோஜாவை வாங்கி தண்ணியில போட்டு தன் தலைமுடிய நினைச்சா. மந்திரம் போட்ட மாதிரி அந்த சூனியக்காரியோட சாபம் இந்த முறை மொத்தமா வேரோட அழிஞ்சு போச்சு. இளவரசியோட முடி பழையபடியே, ஏன் முன்ன விட அதிகமா ஜொலிக்க ஆரம்பிச்சது. இத தூரத்துல இருந்து பார்த்த சூனியக்காரிக்கு, ஐயோ, அன்புக்கு முன்னாடி என் மந்திரம் பலிக்கலையே அப்படின்னு பயந்து போய் அந்த ஊரை விட்டு, ஏன் அந்த நாட்டை விட்டே வெகு தூரத்துக்கு ஓடி போயிட்டா. அவளை அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். என் பொண்ணோட சிரிப்பை மீட்டு கொடுத்தது நீதான்பா அப்படின்னு அந்த இளைஞனை பாராட்டினாரு. கடைசியில ரோஸ் பிரின்சஸும் அந்த ராஜகுமாரனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணத்தன்னைக்கு அந்த ஊர் முழுக்க ரோஜா பூக்கள் மறுபடியும் பூத்து குலும்புச்சு. அன்னிக்கு சாயங்காலம் இளவரசி பாடினா, கண்ணே உறங்கு. மக்கள் எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா தூங்குனாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் ஒரு சின்ன அன்பின் வெளிச்சம் போதும் அதை விரட்டி அடிக்க. உண்மையான அன்பு எப்பவுமே ஜெயிக்கும்.